வணக்கம். குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கான சீரியஸில் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் 2வது பார்ட். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே இந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், சர்வதேச அமைப்புகள். இதை நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் குரூப் 1 டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபவுண்டேஷன் ஜிகே இல்லை பேசிக் ஜிகேன்னு சொல்கிறாங்க. அது என்ன ஒரு 2 அல்லது 3 கேள்வி கேட்கப்படுகிறது. அது குறிப்பாக அதில் அந்த ஃபண்டமெண்டல் ஜிகேலேருந்து ஒரு பகுதி என்ன இந்த பார்ட்ல இருந்து வருது, இந்த சர்வதேச அமைப்புகள் அப்படிங்கக்கூடியதுல இருந்து வருது. அதனால நம்ம அதை பார்த்துக்கணும். இன்னொன்று, அது மட்டுமல்ல, இந்த அமைப்புகள் எல்லாமே வருஷம் முழுவதும் ஏதாவது ஒரு செயல்பாடுகள்னாலேயோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தினாலேயோ அடிக்கடி செய்திகளில் வந்துகிட்டே இருக்கும். அந்த அமைப்பை நம்ம பார்த்துக்கிடுறது அப்படிங்கிறது எப்போதுமே பெட்டர். அதுக்கப்புறம் இந்த அமைப்புகளுடைய தலைநகரத்தை பொறுத்துகன்னு கேட்கலாம், இல்லை தலைவர்கள் யார் யாருன்னு கேட்கலாம், இல்லை எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்கலாம், இல்லை இதனுடைய முக்கியமான சிறப்பு திட்டங்கள் எதுவோ அதை பற்றி சில விஷயங்களை கேட்கலாம். இது காலங்காலமாக என்ன ஒரு ஸ்டேட்டிக்காக கேட்கக்கூடிய ஒரு பகுதி தான். பட் நம்ம ஃபண்டமெண்டல் ஜிகே ரொம்ப பார்க்காததுனால நமக்கு தெரியறது இல்லை. ஸோ அதனால என்ன இன்னைக்கு பார்க்கலாம். சரியா? அப்படி பார்க்கறதுல முதல் இது பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் நேஷன், ஐக்கிய நாடுகள். சரியா? ஸோ ஐக்கிய நாடுகள் ஐநா சபை, சுருக்கமாக சொல்லணும்னா என்ன, ஐநா சபை தான். அதனுடைய தலைவராக யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்தோனியோ குட்ரஸ் அப்படிங்கிறவர் இருக்காரு. இவர் என்ன, ஹீ பிலாங்ஸ் டு போர்ச்சுகல். ஓகே, ஐநா சபை எதற்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் என்ன அமைதியை ஏற்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. ஸோ முதல் உலக போர் 1914 19 வரைக்கும் நடைபெற்றது. அப்போ ஒரு அமைப்பு தோற்றுவிச்சாங்க, லீக் ஆஃப் நேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு தோற்றுவித்தாங்க. அந்த அமைப்பு திறம்பட செயலாற்ற முடியல. அது பாதியிலே என்ன ஆச்சுன்னே தெரியல, அப்படியே போயிடுச்சு. பட் 2ஆம் உலக போருக்கு அப்புறம் இனிமே இது மாதிரியான ஒரு போர்கள் வரக்கூடாது, தடுப்பதற்காக ஒரு அமைப்பு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது அடிப்படையில தான் என்ன இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. இதை பொறுத்த வரைக்கும் என்ன, பிரிட்டன் பிரசிடென்ட்டும் அப்போதைய அதே மாதிரி ரூஸ்வெல்ட் இருக்காருல்ல, அமெரிக்க அதிபர் ரூஸ்வெல்ட், இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தணும்னு சொன்னாங்க. ஸோ அப்படி ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் என்னன்னா ஐக்கிய நாடுகள் சபை. இது எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னா அக்டோபர் 24, 1942. இந்த வருஷம் என்ன, சரி, லாஸ்ட் இயர் அதோட 75வது ஆண்டு விழாவை கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் லாஸ்ட் இயரான்னு தெரியல, அதனால செய்திகளை திரும்ப வந்துகிட்டே இருக்கு. இப்போ ஐக்கிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 அமைப்புகள் இருக்கு. அதனுடைய உறுப்பு அமைப்புகள் நிறைய பேர் என்னன்னா அதனுடைய அந்த உறுப்பு அமைப்புகளையும் அதனுடைய சிறப்பு அமைப்புகளையும் வேறு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. யுனெஸ்கோ அப்படிங்கிறது ஐநாவினுடைய ஒரு சிறப்பு அமைப்பு. ஆனால் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில், ஐக்கிய நாடுகளுடைய பாதுகாப்பு சபை அப்படிங்கிறது என்ன, ஒன் ஆஃப் த ஆர்கன் ஆஃப் த யூஎன். ஸோ இந்த ரெண்டுக்குமான வித்தியாசமே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால என்ன கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ யூஎனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 இது இருக்கு, இது ஆர்கன்ஸ் இருக்கு. ஸோ ஜெனரல் அசம்பிளி, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில், ட்ரஸ்டிஷிப் கவுன்சில், சோசியல் எக்கனாமிக் கவுன்சில், இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், இதெல்லாம் சேர்ந்ததா என்ன அப்படின்னா இந்த ஐக்கிய நாடுகள் சபை. அக்டோபர் 24, 1942 சாரி 1945 என்ன இது செயல்பாட்டுக்கு வந்தது. ஓகே, அடுத்து ஐக்கிய நாடுகளுடைய பொது அவையின் தலைவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓஹன் போசுகீர் அப்படிங்கிறவர். இது இப்போ சமீபத்தில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இந்த 2020, அதனால இவரை பார்த்துக்கணும். அடுத்து வேர்ல்டு பேங்க் அண்ட் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். இந்த வேர்ல்டு பேங்க் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உலக வங்கியும் சர்வதேச நிதியமும் இரண்டும் என்ன ஒரே ஆண்டுகளில் உருவாக்கப்பட்டது. இந்த உலக வங்கியும் சர்வதேச நிதியமும் ஒரு ஒப்பந்தம் இருக்கு. சரியா? பிரிட்டன்வுட் கான்ஃபரன்ஸ், பிரிட்டன்வுட் மாநாட்டின் அடிப்படையில் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் அப்படின்னு எதை அழைப்பாங்கன்னா இந்த நாடுகள் இருக்கு இல்லையா, இந்த 2 அமைப்புகளையும் சொல்லுவாங்க. இந்த உலக வங்கியையும் சர்வதேச நிதியத்தை என்ன அப்படின்னா பிரிட்டன்வுட் கான்ஃபரன்ஸ்ல ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய தலைவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேவிட் ஆர் மால்பாஸ். தலைமையகம் என்னன்னா வாஷிங்டன். அதே மாதிரி இங்க தலைவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிறிஸ்டிலினா ஜார்ஜாவே அப்படிங்கிறவங்க. சரியா? ஸோ நான் கிறிஸ்டிலினா லகார்டேன்னு போட்டேன். ஸோ ஜார்ஜாவே, கிறிஸ்டினா ஜார்ஜாவே, இந்த இங்கிலீஷ் வெர்ஷன் இதுல ஃபைனலா இருக்கும். சரியா? ஸோ கிறிஸ்டினா ஜார்ஜாவே அப்படிங்கிறவங்க தான் என்ன இதனுடைய தலைவர். யாரு? இந்த IMF உடைய தலைவர். இப்போ உலக வங்கியை பொறுத்த வரைக்கும் IMFக்கு என்ன வேறுபாடு அப்படின்னா, உலக வங்கியை பொறுத்த வரைக்கும் உலகினுடைய எல்லா நாடுகளுக்கும் என்ன வளர்ச்சி திட்டங்களுக்கு சில முக்கியமானதுக்கெல்லாம் கடன் கொடுக்கும். ஆனா சர்வதேச நிதியத்தை பொறுத்த வரைக்கும் அது அதனுடைய உறுப்பு நாடுகளுக்கு மட்டும்தான் கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ், இந்த SPRன்னு சொல்றோம் இல்லையா, ஸ்பெஷல் டிராயிங், SPDR அப்படின்னு, இந்த ஸ்பெஷல் டிராயிங் சிறப்பு எடுப்பு உரிமை அப்படிங்கக்கூடிய ஒரு இது யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
இந்த ஐஎம்எஃப்ல தான் இருக்கு. இந்த சிறப்பு எடுப்பு உரிமை அப்படின்னா ஒவ்வொரு நாடும் வந்து ஐஎம்எஃப்ல எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரியான என்ன அங்க இந்த விஷயங்கள்லாம் கிடைக்கும். அதனால அதை பார்த்துக்கணும். சரியா? ஸோ வேர்ல்டு பேங்க், இன்டர்நேஷனல் ஐஎம்எஃப் ரெண்டுமே வந்து பிரிட்டன் உட் கான்ஃபரன்ஸ்ல தோற்றுவிக்கப்பட்ட 2 இரட்டை குழந்தைகள் அப்படிங்கிறதுடைய பெயர். இதனுடைய தலைநகரம் ரெண்டும் என்ன? வாஷிங்டன்ல தான் இருக்கு. இதுவும் என்ன? வாஷிங்டன்ல தான் இருக்கு. அடுத்து யுனெஸ்கோ. யுனெஸ்கோடைய நோக்கம் எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் எஜுகேஷன் சயின்டிபிக் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், ஐக்கிய நாடுகளுடைய அறிவியல் கலாச்சார அமைப்பு தான் என்னன்னா இது. இதனுடைய தலைவராக யார் இருக்காருன்னா அட்ரே அசோலே அப்படிங்கிறவர் இருந்திருக்காரு. இதுவும் எப்போ 1945 பாரிஸ்ல ஏற்படுத்தப்பட்டது. இதை பொறுத்த வரைக்கும் அறிவியல் கலை மேம்பாடு இதெல்லாம் இது பண்றதுக்காண்டி இப்ப பாத்தீங்கன்னா என்ன, யுனெஸ்கோவின் பாரம்பரிய நகரமாக சென்னை அறிவிக்கப்பட்டது. யுனெஸ்கோவின் பாரம்பரிய நகரம் மத்திய பிரதேசத்தில் உள்ள அந்த கோட்டை அறிவிக்கப்பட்டு சொல்றாங்க இல்லையா? இந்த மாதிரி அறிவியல் கலாச்சார ரீதியில எதெல்லாம் வந்து பாதுகாக்க முடியும் இல்ல மேம்படுத்த முடியும் அப்படிங்கறதெல்லாம் என்ன இந்த அமைப்பினுடைய பணி. அடுத்து WHO பொறுத்தவரை கண்டிப்பா இந்த திரும்ப கேள்வி இருக்கு. ஏன்னா இதுதான் என்ன, இந்த COVID-19 இருக்கு இல்லையா? COVID-19 உலக பெருந்தொற்றா அறிவித்தது. ஏன்னா WHO தான் என்ன அந்த அதிகாரம் இருக்குது. ஒரு நோய் உலக பெருந்தொற்றா இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்றது என்னன்னா WHO தான் டிசைட் பண்ணும். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெட்ராஸ் அந்தமான் அப்படிங்கிறவர். இப்போ 1948 ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. தலைநகரம் எங்க இருக்கு? சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் என்ன இது அமைந்திருக்கிறது. அடுத்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், சர்வதேச நீதிமன்றம். இதனோட தலைவராக யார் இருக்காருன்னா அப்துல்லாஹி யூசுப் அப்படிங்கிறவர் என்ன இதனுடைய தலைவராக இருக்காங்க. மொத்தம் 15 பேர் இருப்பாங்க. சரியா? ஸோ அப்பப்போ தேர்ந்தெடுப்பாங்க. இந்த அதனுடைய உறுப்பினர்கள்ல இருந்து சில பேர் என்ன தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ரைட். அடுத்து FNAO, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். ஸோ குவாட் வாங்கியோ அப்படிங்கிறவர் வந்து இருக்காரு. 1945 தலைநகரம் என்ன ரோம், இட்டாலி இருக்கு. சரியா? ஸோ இந்த வருஷம் என்ன அவங்கள அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கினதுனால என்ன இந்த கேள்வியை நீங்க வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இப்படிதான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தை ரிலேட் பண்ணிட்டோம்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிளா முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். அடுத்து யுனிசெஃப், யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் ஃபண்ட், ஐக்கிய நாடுகளுடைய குழந்தை மேம்பாட்டு திட்டம், கல்வி மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது. இது என்ன 1946 ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு. தலைநகரம் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா நியூயார்க்ல இருக்கு. சரியா? தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹென்ரிட்டா ஹச் அப்படிங்கிறவங்க இந்த யுனிசெஃப் அப்படிங்கக்கூடிய அதனுடைய தலைவர். அடுத்து UN ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா பிலிப்போ கிராண்டி அப்படிங்கிற என்ன இதனுடைய 11வது ஆணையாளராக இருக்கிறார். ஓகே. இப்போ ஆசிய வளர்ச்சி வங்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆசிய வளர்ச்சி வங்கி தலைநகர் எங்க இருக்குன்னா பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் இருக்கு. தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மட்சோகோ அசோகோவா அப்படிங்கிறவங்க. சரியா? இதனுடைய தொழில் தலைவராக என்ன ஒருத்தவங்களை வந்து இந்தியாவில இருந்து நியமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி அவங்க பேர் எனக்கு ஞாபகம் வரல, பின்னாடி கரண்ட் அஃபேர்ஸ்ல கொடுத்துருக்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இந்த ஆசிய வளர்ச்சி வங்கி எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 1966. இதுல இந்தியாவும் என்ன ஒரு உறுப்பினர். அடுத்து ICC, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில், சர்வதேச கிரிக்கெட் தலைவராக யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரேக் பர்க்லே அப்படிங்கிறவங்க என்ன நியமிச்சிருக்காங்க. ஓகே. அடுத்து WTO பார்க்கலாம். WTO பத்தி எப்போதுமே என்ன ஒரு கேள்வி வரும். WTO அப்படின்னா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், உலக வர்த்தக நிறுவனம். இது எப்போ ஒரிஜினலா ஏற்படுத்தப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 1948 ஏற்படுத்தியிருப்பாங்க. இதனுடைய முதல் பேர் என்ன அப்படின்னா வந்து கேட். சரியா? ஜெனரல் அக்ரிமெண்ட்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டாரிஃப் அப்படிங்கக்கூடியதுல இருந்துச்சு. அதுக்கப்புறம் உருகுவே ரவுண்ட் ஆஃப் கான்ஃபரன்ஸ் சொல்லுவாங்க. சரியா? உருகுவே ரவுண்ட் ஆஃப் கான்ஃபரன்ஸ்ல வந்து டங்கல் அப்படிங்கக்கூடிய ஒரு என்ன அப்படின்னா வந்து இதனுடைய பேரை வந்து மாத்துவார். சரியா? எப்படி மாத்துவார் அப்படின்னா வந்து WTO டங்கல் டிராஃப்ட் இஸ் அசோசியேட்டட் வித் WTO. இது ஒரு கேள்வி முன்னாடி ஏற்கனவே கேட்டோம். எப்பத்திலிருந்து WTO மார்ச் அப்படின்னா 1 ஜனவரி 1995 இருந்து என்ன அந்த கேட் அப்படிங்கக்கூடிய பேர் WTO மாறிடுச்சு. இந்த WTO பொறுத்த வரைக்கும் நிறைய ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா குறிப்பா AOA அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர், வேளாண்மைக்கு உலக வேளாண்மைக்கான ஒப்பந்தம். அதுலதான் என்ன கிரீன் ரெட் இந்த மாதிரியான அந்த பாக்ஸஸ் எல்லாம் வரும். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ட்ரிப்ஸ் இருக்கு இல்லையா? ட்ரிப்ஸ் ஒப்பந்தம் யார் போட்டிருப்பா? WTO தான் என்ன ஏற்படுத்தியிருக்கும். ட்ரிப்ஸ் அப்படின்னா ட்ரேட் ரிலேட்டட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படிங்கக்கூடியதான். இன்னொன்னு WTO பணிகள் செயல்பாடுகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உலக நாடுகளுக்கிடையே என்ன வர்த்தகத்தை மேம்படுத்துவது, வர்த்தகத்துக்கிடையே நடைபெறக்கூடிய பிரச்சனைகளை என்ன சரி பண்ணக்கூடியதா இந்த உலக வர்த்தக நிறுவனத்தினுடைய இது. அடுத்து யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட். சரி, ஐக்கிய நாடுகளுடைய வர்த்தக மேம்பாட்டு மாநாடு அப்படிங்கிறது. இந்த அமைப்பு 1964 என்ன ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இதனோட தலைவர் பார்த்தீங்கன்னா முக்ஷா கிட்டி அப்படிங்கிற தலைவர். தலைநகரம் எங்க இருக்கு? ஜெனீவா, சுவிட்சர்லாந்துல என்ன அதனோட தலைநகரம் இருக்கு. இது நிறைய அறிக்கைகள் வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிற நிறைய அறிக்கைகள் என்ன வெளியிடும் இந்த UNCTAD. அதனால அதுவும் செய்தியில் வந்துகிட்டே இருக்கும். அடுத்து ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். சரியா? OECDன்னு சொல்லுவோம். இதனுடைய தலைவர் யாருன்னா ஜோஸ் ஏஞ்சல் கரியா அப்படிங்கிறவங்க. ஸோ எங்க தலைநகரம் இருக்குன்னா பாரிஸ் பிரான்ஸ்ல இருக்கு. ஹெட் குவார்டர் எங்க? பாரிஸ் பிரான்ஸ்ல இருக்கு. எந்த வருஷம்னா 1961.
இந்த 4 அமைப்பை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே என்னன்னா அதனுடைய தலைமையகத்தை இந்த அமைப்புக்கு அதோட ஹெட் குவார்டரை லிங்க் பண்ண சொல்லி தான் என்ன எப்போதுமே கேட்பாங்க. அடுத்து இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1957 ஏற்படுத்தியிருக்காங்க. இது என்ன வியன்னா, இதுவும் ஒன் ஆஃப் த அல்லி இல்லை ஏஜி ஆஃப் என்ன யூஎன்னோடது. அடுத்து ஆர்கனைசேஷன் ஃபார் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ், ஓபிஇன்னு சொல்லுவாங்க. இதுதான் என்ன பெட்ரோல் பிரைஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. 1961 ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. கேபிட்டல் எங்க அப்படின்னா வந்து வியன்னா, ஆஸ்ட்ரியா. சரியா? தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது சான்சி பர்கிந்தோ அப்படிங்கிறவர் இருக்கார். அடுத்து பிரிக்ஸ். ஸோ பிரிக்ஸை பற்றி வந்து பார்க்கணும். பிரிக்ஸ் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை வந்து முதல்ல யார் பயன்பாட்டுக்கு முதல்ல அந்த வார்த்தையை வந்து யார் பயன்படுத்துறாங்கன்னா ஜிம்மோ நைல், கோல்ட்மேன் ஸ்நாட்ச் அப்படிங்கக்கூடிய 2 பேர். ஜிம்மோ நைல் அண்ட் கோல்ட்மேன் ஸ்நாட்ச் அப்படிங்கக்கூடிய 2 பேரும் பிரிக் அப்படிங்கக்கூடிய ஒரு அக்ரானிமை முதல்ல வந்து பயன்படுத்துவாங்க. அதனால என்னன்னா இந்த நாடுகளுக்கு வந்து என்ன ஒரு இது இருக்கு, பொருளாதாரத்தை சிறப்பாக வழங்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு கல்வி ஒரு பேப்பர்ல அதை பத்தி பேசுவாங்க. அதுக்கப்புறம் என்ன 2006 பிரிக் அப்படிங்கக்கூடியது என்ன அபிஷியலா உருவாச்சு. சரியா? பிரிக் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிரிக் ஆரம்பத்துல எப்போ பிரிக்ஸா மாறிச்சு அப்படின்னா 2010 தான் என்ன இட் கேமஸ் பிரிக்ஸ். கடைசி தான் என்ன சவுத் ஆப்பிரிக்காவில் சேர்ந்ததுனால பிரிக்ஸ்ன்னு வந்து மாறிச்சு. மற்றபடி பெரிய இது கிடையாது. சரியா? அந்த வங்கி இதனுடைய தலைநகரம் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா ஷாங்காயில் இருக்கு. கேவி காமத் அப்படி தலைவராக இருக்கார், இந்தியா சார். அடுத்து ஆசியன் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேங்க் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது இங்க பெய்ஜிங்ல தான் இருக்கு. தலைவர் யார் பார்த்தீங்கன்னா ஜின் லிங்க்வின். வைஸ் பிரசிடென்ட் யாரு இந்தியாவை சார்ந்த பாண்டியன் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர். அப்போ இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது, ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. தலைவர்களை பொறுத்த வரைக்கும் யுனெஸ்கோ, ஜெனரல் அசம்பிளி, இது மாதிரி இந்த ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், WTO இதுதான் அடிக்கடி செய்திகள்ல வரும். அப்போ அதற்குடைய தலைவர்களை வந்து நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது. இது நம்ம யூனிட் 9க்காக பப்ளிஷ் பண்ணக்கூடிய, யூனிட் 8 and 9க்காக பப்ளிஷ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு புக்கு. நீங்க இன்ட்ரெஸ்டட் கேன் இதுல லிங்க் இருக்கு, நீங்க போய் பார்த்து வாங்கிக்கலாம். சரியா? ஸோ அடுத்து வந்து முக்கிய மாநாடுகள் சார்ந்த விஷயங்களை வந்து பார்ப்போம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட், அணிசேரா மாநாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த அணிசேரா அப்படிங்கிறத எப்போ உருவாச்சுன்னா 1955 தான் என்ன இந்த அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது. நாம் ஏன் உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ 2ஆம் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் உலக நாடுகள் எல்லாமே வந்து என்ன ஒன்றும் ரஷ்யா பக்கம் போகணும், இல்லைன்னா என்ன அமெரிக்கா பக்கம் போகணும். ஒரு பனிப்போர், கோல்டு வார் நடைபெற்று கொண்டிருந்த ஒரு காலம். அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா இல்லை இந்த 2 நாடுகளுக்கு பின்னாடியும் போகாம நம்ம 3ஆவதாக ஒரு கூட்டமைப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல உருவாக்கப்பட்டதா என்னன்னா இந்த நாடு, இந்த நாட்டினுடைய இந்த அமைப்பு. சரியா? இந்த அமைப்பை உருவாக்குறது நேருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது முக்கியமான பங்களிப்பு. 1955 இந்தோனேஷியாவில் உள்ள பாண்டுங்ல ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கும். சரியா? இந்த பாண்டுங் கான்ஃபரன்ஸ்லாம் இந்த NAM அப்படிங்கிறதுக்கான அந்த கொள்கை உருவாக்கப்பட்டு 1955 என்ன இது பண்ணிடுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் எங்க 1961 யுகோஸ்லேவியா தலைநகர் பெல்கிரேட்ல என்ன இதனுடைய ஃபர்ஸ்ட் மாநாடு அப்படிங்கிறது நடக்கும். சரியா? ஸோ 2020 பொறுத்த வரைக்கும் பேகு அப்படின்னு அஸ்பர்பைஜான் அப்படிங்கக்கூடிய நாட்டில் வந்து என்ன இது நடைபெற்றிருக்கணும், பட் நடைபெறல. சரியா? ஸோ அதனால இந்த பேக்ரவுண்டை வந்து பார்த்துக்கலாம். அடுத்து ஆசியான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஆசியன் நேஷன். சரியா? தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடைய கூட்டமைப்பு. இதுல இந்தியா ஒரு உறுப்பினர் கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன இதனுடைய ஒரு பிரிவான EAS சொல்றோம் இல்லையா, ஈஸ்ட் ஆசியன் சமிட் அப்படின்னு இருக்கும். சரியா? கிழக்காசிய நாடுகள் அப்படிங்கக்கூடிய இதுல என்ன இருக்கும், அதுல இந்தியா ஒரு இதா இருக்கிறத விடுத்து மற்றபடி என்ன இந்த ஆசியான் அமைப்புல இந்தியா அப்படிங்கிறது கிடையாது. 2020 பொறுத்த வரைக்கும் என்ன இது வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமா நடைபெற்றது. இப்போ இந்த ஆசியானை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் வந்து செய்தியில வந்துகிட்டே இருக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா RCEP, ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் கோஆபரேஷன் அப்படிங்கக்கூடியது, பிராந்திய பொருளாதார கூட்டுணர்வு ஒப்பந்தம் அப்படிங்கிறது இதை இந்தியா ஏத்துக்கிட மாட்டேன்னு சொல்லிருச்சு. ஸோ அதனால என்ன இந்த RCEP பத்தி கண்டிப்பா ஒரு கேள்வி வரும் நான் எதிர்பார்க்கிறேன். சரியா? அடுத்து பிம்ஸ்டெக் அப்படின்னா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னாலஜிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன் அப்படிங்கிறதா என்ன பிம்ஸ்டெக் அப்படிங்கிற அமைப்பு. இது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த நாடுகள்லாம் வங்கக்கடலை ஒட்டி இருக்குதோ அந்த நாடுகள் சேர்ந்து உருவாக்குற ஒரு அமைப்பு. 2018 ஸ்ரீலங்கா நடைபெறணும். இதை பத்தி இன்னும் எந்த விதமான குறிப்புகளும் கிடையாது. சரியா? அடுத்து வந்து பிரிக்ஸ் நம்ம அப்போ பார்த்தோம் தான். ஸோ எப்படி உருவாச்சு, கோல்ட்மேன் ஸ்நாட்ச் அண்ட் ஜிம்மோ நெயில் இவங்க 2 பேர் சேர்ந்து உருவாக்குனது. 2006 என்ன ஸோ ஃபார்ம் முறையாக இது பண்ணாங்க. 2010 சவுத் ஆப்பிரிக்கா சேர்ந்துச்சு இதாகிடுச்சு. சரியா? ஸோ 2019 பொறுத்த வரைக்கும் என்ன பிரேசிலில் நடைபெற்றுச்சு, பிரேசில் டிக்ளரேஷன் அப்படிங்கிற வரும். 2020 பொறுத்த வரைக்கும் என்னன்னா முழுக்க என்ன வீடியோ கான்ஃபரன்ஸ்லாம் இதை யார் நடத்தினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான் நடத்து. சரியா?
அடுத்து வந்து G20 சமிட். இந்த G20 அப்படிங்கிற அமைப்பு எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உலகத்துல வளர்ந்து வரக்கூடிய நாடுகள் எல்லாமே சேர்ந்து பொருளாதாரத்துல முன்னணியா இருக்கு இல்லையா, அந்த நாடுகள்லாம் சேர்ந்து உருவான அமைப்பு தான் என்ன G20. இதுல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, மத்திய நிதியமைச்சர்கள் மற்றும் சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் இதனுடைய இதுல வந்து முக்கியமான ஒரு ரோலா இருப்பாங்க. இவங்க தான் என்ன பெரும்பாலும் கலந்துப்பாங்க. இந்த அமைப்பு எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1999 என்ன G20 அப்படிங்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. 2019 ஜப்பான் நடைபெற்றது. 2020 என்ன ரியாத் சவுதி அரேபியாவில் நடைபெற்றது. ஸோ இந்த வருஷம் நடைபெற்றது என்ன அப்படின்னா வந்து வியா வீடியோ கான்ஃபரன்சிங் தான். அடுத்து வந்து G7 சரியா, G7 நாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த G7 நாடுகளை பொறுத்த வரைக்கும் முதல் G8 இருந்தது. எப்போனா 1975 என்ன ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த G7 அப்படிங்கிறது. G8 சரியா. ஸோ இது உலகத்திலே மிகவும் வளர்ந்த நாடுகளை கொண்ட ஒரு கூட்டமைப்புன்னு சொல்லலாம் சரியா. இதுல வந்து என்ன எல்லா நாடுகளும் இருக்கும். பட் என்னாச்சுன்னா, கடந்த வருஷம் வந்து உக்ரைன் பிரச்சனை ரஷ்யாவை நீக்கினதுனால G7 ஆயிடுச்சு சரியா. ஸோ இப்போ 45வது நாடு அங்கே நடைபெற்றது. 46வது என்ன அமெரிக்காவில் நடைபெறணும். பட் இதுவரைக்கும் என்ன நடக்கலை. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து UNFCC, யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது. UNFCC தான் யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் ஃப்ரேம்வொர்க் அண்ட் யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறது அதனுடைய இது 1994 என்னன்னா ஏற்படுத்தப்பட்ட ஒரு இது ஆண்டுதோறும் வந்து ஏதாவது ஒரு நாடுல வந்து அவங்க அசம்பிள் ஆகி இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். இதுலதான் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய முக்கியமானதெல்லாம் கிகாலி அக்ரிமெண்ட். ஸோ இந்த COP சரியா, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் ஒரு தான் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். இவங்க என்ன முக்கியமானதெல்லாம் வந்து எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் என்ன உங்களுக்கு அந்த 2015 பாரிஸ் அக்கார்ட் இருக்கு இல்லையா, அது இதுல தான் இருந்துச்சு. இந்த வருஷம் என்ன பாரிஸ் ஒப்பந்தத்துல இருந்து அமெரிக்கா அபிஷியலா வெளியே போயிருச்சு. ஓகே, UNFCC எப்படி தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1992 ரியோ டி ஜெனீரோ சமிட் இருக்கு இல்லையா, அந்த ரியோ டி ஜெனீரோ சமிட்ல தான் என்ன இது மாதிரியான ஒரு அமைப்பு தோற்றுவிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எர்த் சமிட் தான் என்ன ரியோ டி ஜெனீரோ சமிட். அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கக்கூடிய வார்த்தை முதல்ல பயன்பாட்டுக்கு வருது. இந்த ரியோ டி ஜெனீரோ கான்ஃபரன்ஸ்ல தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கக்கூடிய அந்த பதமே முதல்ல பயன்பாட்டுக்கு வருது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கக்கூடிய பதத்தை வந்து யார் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா புரூட்லேண்ட் கமிஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு கமிஷன் தான் என்ன சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு பதத்தையே உருவாக்குச்சு. அந்த புரூட்லேண்ட் கமிஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற சொல்லிட்டு அடுத்து WTO. ஸோ 2 வருஷத்துக்கு நடக்கணும். கடைசியாக எங்கே நடந்திருக்கு அப்படின்னா பியூனஸ் ஏர்ஸ் அர்ஜென்டினாவில் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன எந்த ஒரு முக்கியமான அப்டேட்ஸும் இதை பற்றி கிடையாது. இந்த வருஷம் என்ன கஜகஸ்தான நடக்கணும். பட் டோன்ட் நோ த ஸ்டேட்டஸ். WTO பொறுத்த வரைக்கும் என்ன ஜனவரி 1 1995 என்ன இந்த அமைப்பு அப்படிங்கிறது கேட்டா இருந்து பேர் மாறினது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஷாங்காய் கோஆபரேஷன் இந்த வருஷம் யார் நடத்தலாம்னா இந்தியா தான் நடத்துச்சு சரியா. ஸோ இந்த வருஷத்துக்கு ஏன்னா இந்தியா 2017 தான் என்ன இதனுடைய உறுப்பினர் ஆச்சு. இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் எந்த வருஷம் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2003. இது வந்து ஒரு செக்யூரிட்டி அண்டு பாதுகாப்பு கூட்டணி மாதிரி என்ன இந்த கூட்டமைப்பு. இதனுடைய தலைவராக யார் இருப்பான்னா சீனா தான் இருக்கும் எப்பவுமே. அடுத்து 23வது தேசிய மின்னாளுமை மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா மும்பையில் நடைபெற்றது லாஸ்ட் இயர். அதன் விளைவாக என்ன அப்படின்னா வந்து டிக்ளரேஷன் ஆன் கவர்னன்ஸ் அப்படிங்கக்கூடியதை வந்து உருவாக்குனாங்க. டிஃபென்ஸ் எக்ஸ்போ என்ன லக்னோ உத்தரப்பிரதேஷ் நடைபெற்றுச்சு. அடுத்து 107வது காங்கிரஸ் மாநாடு எங்கன்னா பெங்களூர்ல நடைபெற்றுச்சு 2020 சரியா. இப்போ 2021 எங்க நடைபெற இருக்குது அப்படின்னா வந்து புனேல என்ன இந்த காங்கிரஸ் மாநாடு நடைபெற இருக்குது சரியா. ஸோ இதோட கூடுதலாக சில விஷயங்கள் வந்து பார்த்துடலாம். தமிழ்நாடு முதல்வர் யாரு எடப்பாடி பழனிசாமி 13வது சுதந்திரத்திற்கு பின்பு 13வது முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு. அதற்கு முன்னாடி 21 இருந்து பார்த்தோன்னா 29வது முதலமைச்சர். கவர்னர் வந்து பன்வாரிலால் புரோஹித். ஸோ அடுத்து வந்து சபாநாயகர் தனபால். துணை சபாநாயகர் யாரு பொள்ளாச்சி ஜெயராமன். எதிர்கட்சி தலைவர் வந்து மு.க. ஸ்டாலின். தலைமைச் செயலாளர் யாரு கே. சண்முகம் 46வது. அட்வொகேட் ஜெனரல் யாரு விஜய் நாராயணன். சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் சரியா சத்யபிரபா சாஹூ. எலக்ட்ரல் வச்சுக்கலாம் சரியா, எலக்ட்ரல் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து எலெக்ஷன் கமிஷனர் யாரு ஆர் பழனிசாமி. இதுல கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. இந்த சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் த யூனியன் எலெக்ஷன் கமிஷன். அவர் வந்து இந்தியா நம்மளோட சட்டப்பேரவை தேர்தல் மக்களவை தேர்தல் நடத்துவார். இந்த எலெக்ஷன் கமிஷனர் அப்படிங்கக்கூடியவர் எதை நடத்துவார்னா தமிழகத்தினுடைய உள்ளாட்சி தேர்தலை மட்டும் நடத்துவார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 27 மாவட்டங்களுக்கு என்ன உள்ளாட்சி தேர்தல்கள் நடந்து முடிந்திருக்கின்றன. 27 மாவட்டங்களுக்கு மட்டும்தான் நடைபெற்றிருக்கு உள்ளாட்சி தேர்தல். வேற மாவட்டங்கள் நடைபெறல. அடுத்து மாநில தகவல் ஆணையத்துடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபால். மனித உரிமை ஆணைய தலைவர் வந்து டி. ஜெயச்சந்திரன். பெண்கள் ஆணையத்துக்கு வந்து டாக்டர் கண்ணகி பாக்கியநாதன். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் என்ன திரு கே. பாலச்சந்திரன். சென்னை உயர்நீதிமன்ற நீதி பொறுத்த வரைக்கும் என்ன AP சாஹி.
இதுல இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்து மொத்தம் 75 நீதிபதிகள் அனுமதிக்கப்பட்டிருக்கார்கள். இதுல என்ன 64 நீதிபதிகள் இப்போது என்ன பணியில இருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நாட்டிலேயே அதிக பெண் நீதிபதிகளை கொண்ட ஒரே உயர் நீதிமன்றம் அப்படின்னா சென்னை உயர் நீதிமன்றம். சரியா, இதுக்கு வந்து ஆள் கிடையாது. ரைட். அடுத்து டிஎன் லோகாயுக்தா சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி தேவதாஸ். ரரா ரியல் எஸ்டேட் ரெகுலேட் அத்தாரிட்டி. சரியா, அதுக்கு தலைவர் ஞானதேசிகன். 6வது நிதிக்குழு தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகன் பியாரு. ஸோ கவர்னர் ஸ்பீச்சை வந்து பார்த்துடலாம். ஸோ கடந்த ஆண்டு டிசம்பர் 25 வெளியிட்ட நல்ல ஆளுகை மாநாட்டில் தமிழ்நாடு தான் என்ன முதலிடம், மிகப்பெரிய 18 மாநிலங்கள்ல. சரியா, அதே மாதிரி இந்தியா டுடே வெளியிட்டதுலையும் தமிழ்நாடு வந்து சிறந்த மாநிலம் அப்படின்னு ஆளுநர் உரையில சொல்லியிருக்காங்க. ஈவன் இந்த 2020 கூட என்ன இந்தியா டுடே படி தமிழ்நாடு தான் வந்து முதலிடம். அது மாதிரி 27 மாவட்டங்கள்ல உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட் ஆஃப் த ஸ்டேட் சர்வே அப்படிங்கிறதுல லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ண தமிழ்நாடு இஸ் த பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட். கடந்த வருஷம் நவம்பர் 1 தமிழ்நாடு தினமாக கொண்டாடுறதுக்கு இது அறிவிச்சாங்க. அடுத்து 10வது சர்வதேச தமிழ் ஆராய்ச்சி மாநாடு எங்க 2019 ஜூலையில் நடைபெற்றது ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து 1921 22 செப்டம்பர் அப்போ என்ன மகாத்மா காந்தி மதுரைக்கு வந்தார். அதுக்கப்புறம் அங்கிருந்தா என்ன அவர் வந்து இந்த மாதிரியான உடையை வந்து அவருடைய உடைமுறையை மாற்றிக்கிட்டார் அப்படின்னு. ஏன் இதை கடந்த வருஷம் சொல்லியிருக்காங்கன்னா மகாத்மா காந்தியடிகளுடைய 150வது பிறந்த வருஷம் லாஸ்ட் இயர். அப்போ அதனால தமிழ்நாடு சிறப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து என்ன திருச்செங்கோட்டில் காந்தி ஆசிரமம் அப்படிங்கிறதுக்கு அமைத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி தான் என்ன இதை வந்து இது பண்ணியிருக்கார். ஸோ அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டருடைய ஸ்வச் பாரத் திவாஸ் அந்த விருதுலையும் தமிழ்நாடு கடந்த வருஷத்துக்கு முதலிடம் இருக்கு. நடந்தாய் வாலி காவேரி அப்படிங்கிற திட்டத்தை வந்து என்ன அந்த காவேரியினுடைய பெருமையை இது பண்றதுக்காக அறிவிச்சிருக்காரு. அடுத்து பாரத் நெட் ப்ராஜெக்ட் இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கிடையாது, ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோ. அடுத்து இந்த வருஷத்துல மட்டும் என்னன்னா 9 என்ன புதிய மருத்துவக் கல்லூரி அமைப்பதற்கு தமிழக அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. சரியா, மற்றபடி தமிழ்நாட்டை பற்றின விஷயங்கள் வந்து அந்தந்த இதுல கொடுத்துருக்குறேன். ஸோ அடுத்த வீடியோவில் என்ன நோபல் பரிசு, அதுக்கப்புறம் என்ன இந்த கோவிட் பற்றினது, அதுக்கப்புறம் என்னன்னா லைக் இந்த ஃபார்மர்ஸ் பில் இருக்கு இல்லையா, ஆக்ட் ஃபுட் ஆக்ட், ஃபார்ம் பில்ஸ் இருக்கு இல்லையா, இதை பற்றி அடுத்த வீடியோக்குள்ள பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ டெலிகிராம் லிங்க் இதில் கொடுத்துருக்கேன். சில பேர் டெலிகிராம் லிங்க் இல்லைன்னா என்ன எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இருக்கு இல்லையா, இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க, இட் வில் பி அப்டேட்டட். சரியா, ஓகே, தேங்க்யூ.